அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மக்கரு வ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 1.5 மாதங்களாக நம்முடைய நாட்டுடைய மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இன்று ஒரு புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலை முன்னிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் செலவழித்தது. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தன்னை முன்னிலைப்படுத்தினார்கள். தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வழங்கினார்கள். இந்த தேசத்தை கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு வந்த காங்கிரஸும் போட்டியிட்டது. அதற்கு எதிராக இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்தாகவும் மதசார்புள்ள ஒரு அரசியல் கட்சியாகவும் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சியாகவும் பார்க்கப்படுகின்ற பாரதிய ஜனதா தன்னை எப்பொழுதுமே ஒரு மதவாத அரசியல் கட்சியாகவே காட்டிக்கொள்வதில் சந்தோஷம் அடைகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அரசியல் களத்தில் பல பிரச்சாரங்களையும் மேற்கொண்டது. பல கோடி ரூபாய்களை செலவழித்தது. அப்படி பிரச்சாரங்களையும் பல கோடி ரூபாய்களை செலவழித்து இந்த தேர்தலுக்காக அவர்கள் பாடுபட்ட அந்த பணிகள் எல்லாம் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. தன்னுடைய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதாவை அவர்கள் முன்னிறுத்தவில்லை. அவருடைய கொள்கைகளை அதிகமாக முறையில் பேசப்படவில்லை. ஆனால் அவர்கள் முன்னிறுத்தியது ஒரு தனிநபரை. அந்த தனிநபர் வேறு யாரும் அல்ல. யார் இந்த நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானவர் என்று எல்லோராலும் கணிக்கப்பட்டாரோ அவர்தான். இந்த நாட்டுடைய சிறுபான்மையின மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக யார் பார்க்கப்பட்டார்களோ அவர்தான் இந்த நாட்டுடைய பிரதமராக அறிமுகப்படுத்தப்பட்டார் பாரதிய ஜனதா என்ற அரசியல் கட்சியால். அப்படி முன்னிறுத்தப்பட்ட அந்த மதவாத பாரதிய ஜனதா, அந்த மதவாத மோடி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தியதை தவிர அவர் வேறு எதையும் செய்யவில்லை. தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பல கோடி ரூபாய்களை செலவழித்தார். தன்னை முன்னிலைப்படுத்தியே ஒட்டுமொத்த இந்த தேர்தல் பிரச்சாரமும் அமைய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதற்காக பல கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு தன்னையே முன்னிறுத்தி மற்ற பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம், ஏற்கனவே பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர் முன்னிறுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தி இன்றைய தினம் அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முன்வைத்த ஒரு வாதம் என்பது வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை முன்னிறுத்தி மட்டுமே அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருந்தது. அதற்கு அவர் சொல்லிய காரணங்கள், இந்த வளர்ச்சி என்பது குஜராத்தில் நான் ஏற்கனவே செய்து காட்டிய வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சியை இந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று முன்வைத்த பிரச்சாரங்கள் இன்று வெகுவாக மீடியாக்களால் முன்வைக்கப்பட்டு மீடியாக்களால் அவர் முன்னிறுத்தப்பட்டு இன்று பிரதம அமைச்சராக அவர் வீற்றிருக்கின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமாக வைக்கப்பட்டது. அவருக்கு எதிரான பிரச்சாரங்களும் அவருக்கு எதிராக பல கருத்துகளும் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் அதையெல்லாம் மீறி இன்று பிரதமர் அமைச்சராக அவர் வீற்றிருக்கின்றார். என்ன முன்வைக்கப்பட்டது? அவர் முழுமையான முறையில் மதவாதி. அவர் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் சிறுபான்மையின மக்களுக்கு
ஆபத்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற முழக்கங்கள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. அவருடைய குஜராத்துடைய வளர்ச்சி என்று கூறுகின்றாரே, அந்த குஜராத்துடைய வளர்ச்சி என்பது உண்மையிலே வளர்ச்சி அல்ல, அது ஒரு மாயை, பொய்யான தோற்றத்தை பொய்யான முறையில் அவர் மக்களிடத்தில் பொய்யை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் வளர்ச்சி கண்டார்கள் என்றால் உண்மையிலேயே பெரு நிறுவனங்கள் மட்டும்தான் வளர்ச்சி கண்டது, பெரும் முதலாளிகள் மட்டுமே வளர்ச்சி கண்டார்கள். அதானி, டாடா போன்ற நிறுவனங்கள் மட்டுமே வளர்ச்சி அடைந்ததை தவிர ஒட்டுமொத்த குஜராத்தும் வளர்ச்சி அடையவில்லை. அதற்கான ஆதாரங்கள் அவர்கள் திரட்டி அந்த ஆதாரங்களை எல்லா இடங்களும் பிரச்சாரமாக மேற்கொண்டார்கள். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இவரை முன்னிறுத்தி இவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள், அவருக்கு சாதகமாக செய்யப்பட்ட பிரச்சாரங்கள், கோடிக்கணக்கான ரூபாய்களை இவர் பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக இவரால் பயனடைந்த, இனி பயனடைய போகின்ற, இதற்கு முன் மன்மோகன் சிங் நமக்கு சாதகமாக இருப்பார் என்று பெரும் பெரும் நிறுவனங்கள் நினைத்து 2004 மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு உதவிய பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது மன்மோகன் சிங்கால் நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, அதைவிட லாபம் அதிகமாக ஈட்ட முடியும் என்றால் அது நரேந்திர மோடியால் நாம் ஈட்ட முடியும். நரேந்திர மோடி ஒரு பிரதமராக ஆகும் பட்சத்தில் அவர்னால் நாம் பயனடைய முடியும் என்ற உண்மை நிலையை முன்வைத்து அவருக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தார்கள். மீடியாக்கள் அவரை முழுமையான முறையில் ஃபோக்கஸ் செய்தது, மீடியாக்கள் அவரை முன்னிறுத்தியது, பிரதமராக ஆக வேண்டும் என்று மீடியாக்கள் முன்னிறுத்தியது. அவருடைய பிரச்சார உக்திகள், புதிய புதிய பிரச்சார உக்திகளை மேற்கொண்டார். அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களையும் இந்துக்களையும், முஸ்லீம்களையும் தலித்துக்களையும், முஸ்லீம்களையும் ஜாட்டின மக்களையும் பிரித்தால் நமக்கு ஓட்டு வரும் என்ற நிலை இருந்தால் அந்த ஓட்டை பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் உத்தரப்பிரதேசில் நடந்த ஜாட்டின மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவு. அதற்கு யார் காரணமாக இருந்தார்? இந்த மதவாதிகளான பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இதே போன்று அஸ்ஸாமிலும் முஸ்லிம்களுக்கும் அங்கு உள்ள மக்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான பிரச்சார யுக்திகளையும் மேற்கொண்டார். அதன் மூலமாக முஸ்லிம்களை அங்கு பிரித்தார். அப்பொழுது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதுகாவலராக இருப்பார்கள் என்ற எண்ணத்தை அங்குள்ள மக்களுக்கு விதைத்ததும் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்படிதான் இவருடைய பிரச்சார யுக்திகள் இருந்தது. இவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். இவர் மதவாதத்தை இவருடைய பிரச்சாரத்தில் முழுமையான முறையில் வளர்ச்சியை மட்டுமே பேசி, வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி இவருடைய பிரச்சார யுக்திகளை அமைத்து கொண்டதின் காரணமாக இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தேடித்தந்தது இன்று பிரதமருடைய நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அதைவிட மிகவும் பெரிய சாதகமாக அமைந்தது என்னவென்றால் காங்கிரஸ் உடைய தோல்வி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இவருக்கு பெற்று தந்தது. எப்படி காங்கிரஸ் உடைய தோல்வி வெற்றி வாய்ப்பை பெற்று தந்தது? காங்கிரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருந்தது. மக்களுடைய எந்த பிரச்சனையையும் காங்கிரஸ் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராகுலுடைய அணுகுமுறைகளும் காரணம். அதேபோல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள பெருந்தலைவர்களை மதிக்காததும் ஒரு காரணம். ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒரு தெளிவான பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது எழுகின்றது. அதையெல்லாம் விட சிறுபான்மையின மக்கள் அதிகமாக யாரை நம்பி இருந்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு, காங்கிரஸை நம்பியிருந்தார்கள், அந்த நம்பிக்கைக்கு முழுமையான முறையில் அவர்களுக்கு தீர்வாகவோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாகவோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் மத்தியில் இல்லை. இதுவெல்லாம் தோல்விக்கான காரணம். விலைவாசியுடைய உயர்வு, அதேபோல் ஊழலுடைய ஆட்சி, ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த 10 வருட காலம் அமைந்ததும் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக மொத்தத்தில் மோடியுடைய அரசை பொறுத்த வரைக்கும்
அவர் எப்பொழுதுமே சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர் தான். சிறுபான்மை மக்கள் அச்சப்படக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்று மோடி ஆட்சி அமைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி அமைப்பு என்பது முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகின்றது. நிறைய உலமாக்கள், நிறைய மத தலைவர்கள் ஏற்கனவே மோடியுடைய அந்த மேடையிலே பங்கு போட்டு கொண்டார்கள். மோடியை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து விட்டார்கள். இனி வேறு வழியே இல்லை என்ற நிலை முஸ்லிம்களுக்கும் இன்னும் இதர சிறுபான்மையின மக்களுக்கும் உருவாகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அச்சம் நமக்கு தேவைதானா? இந்த அச்சத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் நமக்கு தேவையா என்று நாம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களும் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 31% மக்கள் மட்டுமே பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மீதி உள்ள 69% மக்கள் பாரதிய ஜனதா வரவே கூடாது என்ற அடிப்படையில் வேறு வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். 31% கூட பாரதிய ஜனதாவை வேண்டும் என்று ஓட்டு போட்டவர்களை விட காங்கிரஸ் வரக்கூடாது என்பதின் காரணமாக ஓட்டு போட்டவர்கள் தான் நிறைய பேர் இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் 31% மட்டுமே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும், மோடி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். இன்னும் 69% மக்கள் இந்த நாட்டில் மதவாத அரசியல் கட்சிகள் வரவே கூடாது, மதவாதிகள் இந்த ஆட்சி அமைக்கவே கூடாது என்ற அடிப்படையிலே தான் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த விஷயத்தில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேர்தலுடைய சில முரண்பாடுகளை நாம் இங்கு பேசி ஆக வேண்டும். ஜனநாயக முரண்பாடுகளை நாம் இங்கு பேசி ஆக வேண்டும். என்ன ஜனநாயக முரண்பாடு? தேர்தலில் கிட்டத்தட்ட 31% மக்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள், மோடி அரசுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மீதமுள்ள 69% மக்கள் பாரதிய ஜனதா வரவே கூடாது என்று எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கவே கூடாது என்பதற்காக 69% மக்கள் ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மோடி ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக 69% மக்கள் ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் 31% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட, வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இன்று ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக 69% மக்கள் யாரை விரும்பவில்லையோ அவர் இன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் தேர்தலுடைய முரண்பாடு. 31% வாக்குகளை மட்டுமே வென்றெடுத்த பாரதிய ஜனதா 52% எம்பிக்கள் அவர்கள் மோடியுடைய அரசில் வீற்றிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 20% வாக்குகளை பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி இன்று வெறும் 44 எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெறும் 8% எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சென்றிருக்கின்றார்கள். ஆக 31% வாக்குகளை பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதாவிற்கு 283 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே சென்றிருக்கின்றார்கள். வெறும் 11% வித்தியாசத்தில் 20% வாக்குகளை பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் அரசியல் கட்சி இன்று வெறும் 8% எம்பிக்களை, வெறும் 44 எம்பிக்கள் மட்டுமே உள்ளே சென்றிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய முரண்பாடாக பார்க்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யூபியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை என்பது வெறும் 42% ஓட்டு எண்ணிக்கை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் 89% எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக 80 எம்பிக்களில் 71 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் இன்று வீற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் அதேபோல் சமாஜ்வாதி பார்ட்டியும், இந்த 2 பார்ட்டியும் சேர்ந்து 42% ஓட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள். வெறும் 6% எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். வெறும் 5 எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக ஓட்டுக்கள் வாங்கிய எண்ணிக்கை அதிகம், ஆனால் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைவு. இது இந்த ஜனநாயகத்தில் மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த தேர்தல் முறையை மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டிய தேர்தல் முறையாக இன்று பார்க்கப்படுகின்றது. இன்று அதை பற்றி திமுகவுடைய உயர்மட்ட குழுவில் பேசியிருக்கின்றார்கள். மாயாவதி போன்றவர்கள் இக்கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் முரண்பாடு என்பது வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் முரண்பாடை மாற்றுவதற்கு விகிதாச்சார அடிப்படையில் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் அழுத்தமாக இந்நேரத்தில் நாம் பதிய வைக்கின்றோம். இச்சூழ்நிலையில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்து விட்டது. மோடி பிரதமராக ஆகிவிட்டார். இவர் பிரதமராக ஆகியவுடன் கட்டங்கட்டமாக முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் ஆங்காங்கே உருவாகி கொண்டு தான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்கள் இந்த மதவாதிகள் ஆரம்பித்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லிமை கொன்றிருக்கின்றார்கள். அதுபோல் மல்லிப்பட்டினத்தில் சில வாலிபர்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கர்நாடகாவில் ஒரு பகுதியில் மோடியுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக ஊர்வலமாக சென்று முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் மீது வண்ண கலர்களை பூசி அவர்களை கடுமையான முறையில் கலவரத்தின் மூலமாக காயப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்த்ததை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. ஆக இவர்கள் மதவாதிகளுக்கு இது ஒரு சாதகமாக அமைந்து விட்டது. எது வேணாலும் செய்யலாம், முஸ்லிம்களை எது வேணாலும் செய்யலாம், யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள், முஸ்லிம்களுக்கு அச்சம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நிரந்தரமான முறையில் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற வலுவான எண்ணம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததின் மூலமாக மதவாத தீய சக்திகளுக்கு ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு நிரந்தரமாக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து முஸ்லிம்கள் எப்படி எதிர்கொள்வது? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் வந்து நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? 69% மக்கள் பாரதிய ஜனதாவுக்கும் மோடிக்கும் மதவாத அரசியல் கட்சிக்கும் எதிராக நிற்கக்கூடிய நேரங்களில் அவர்களோடு இணைந்து எப்படி மதவாத அரசியல் கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கை நாம் போட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கின்றது. நாம் எதிர்கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகளை மையமாக கொண்டு நாம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டுமே தவிர நாம் இதிலிருந்து ஓடி ஒளிந்து விடக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம் சமூகத்திற்கு வந்து கொண்டே இருந்திருக்கின்றது. அந்த பிரச்சனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அல்லாஹு தாலா நமக்கு இதை வரலாற்று மூலமாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். தன்னுடைய திருக்குர்ஆனில் ஒரு சில வசனங்களின் மூலமாக ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் பதிய வைக்கின்றான். நத்லு அலைக்க மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசாவுடையவும் ஃபிர்அவுனுடையவும் வரலாற்றிலிருந்து உண்மையை கொண்டு உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக ஃபிர்அவுன் இப்பூமியில் பெருமை அடித்து கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். அவருடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டுவிட்டான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான் என்று சொல்லிவிட்டு பிறகு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆயினும் மிஸ்ர் பூமியில் பலகீனப்படுத்தப்பட்டோருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்களாக்கிவிடவும் அவர்களை நாட்டுக்கு வாரிசுகளாக்கவும் நாடினோம் என்று அந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ் ஒரு வரலாற்று உண்மையை குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனுடைய வரலாறும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் என்ன சொல்கின்றது? மூசா நபி அவர்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை முன்வைக்க வருகின்றார்கள். உன்னுடைய இந்த கூட்டத்திலிருந்தான் அவர் உருவெடுப்பார் என்று ஃபிரௌனிடத்தில் மூசாவை பற்றி சொல்லப்பட்டது. உன்னுடைய கூட்டத்தாரிலிருந்தே ஒருவர் வருவார், உனக்கு எதிராக அவர் போராடுவார் என்று சொல்லப்பட்டது. ஆகையின் காரணமாக ஃபிரௌன் என்ன செய்தான்? அப்படி ஒரு நபி வரக்கூடாது என்பதற்காக அவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்வதற்கு அவன் திட்டம் தீட்டினான். அந்த கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். ஆனால் அல்லாஹு தாலா அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா நபியை வளரச் செய்தான்.
அந்த ஃபிரௌனுக்கு எதிராகவே அவர்கள் நின்றார்கள். யாரை அழிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் கருதினானோ அவனே கடைசியில் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டான். ஆனால் அல்லாஹ் யாரை வைத்து இந்த நீதியுடைய போராட்டத்தை மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த மூசா நபியை அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர செய்து அவர்களுக்கு அந்த ஃபிரௌனை எதிர்க்கக்கூடிய வலிமையும் சக்தியும் கொடுத்தான். அதன் மூலமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தேடித்தந்தார்கள். ஆக மொத்தத்தில் இந்த வரலாறு கூறக்கூடிய உண்மை என்னவென்றால், நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனையை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து விடக்கூடாது. அந்த பிரச்சனை நேரத்தில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை அல்லாஹு தாலா நிச்சயமாக தருவான். அந்த பிரச்சனையை நோக்கி நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையை நாம் முழுமையாக எதிர்கொண்டு அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா வலிமையை தருவான். நாம் அனைவரும் தயாராகவும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வலிமையை தருவான் என்று உங்களிடம் வேண்டியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.